காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய கோர தாக்குதல் ஒட்டுமொத்த இந்தியாவை மட்டுமின்றி உலக நாடுகளையும் உலுக்கியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார் பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்தூஸ் நீர் ஒப்பந்தம், விசா ரத்து, அட்டாரி வாகா எல்லை மூடல், தூதரகம் மூடல் என பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா எடுத்துள்ளது. அதேபோல் பாகிஸ்தானும் இந்தியாவுடனான சிம்லா ஒப்பந்தம் ரத்து, வாகா எல்லை உடனடியாக மூடப்படுகிறது, சார்க் விசா விலக்கு திட்டத்தின் கீழ் இந்திய நாட்டினருக்கு வழங்கப்பட்ட அனைத்து விசாக்களையும் பாகிஸ்தான் உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது எனவும், சீக்கிய மத யாத்திரிகள் தவிர தற்போது பாகிஸ்தானில் தங்கியிருக்கும் அனைத்து இந்தியர்களுக்கும் 48 மணி நேரத்திற்குள் வெளியேற வேண்டும் என்றும், பாகிஸ்தானில் இருக்கும் இந்திய பாதுகாப்பு படை, கடற்படை மற்றும் விமான ஆலோசகர்கள் வரும் 30ஆம் தேதிக்குள் பாகிஸ்தானை விட்டு வெளியேற வேண்டும் என்றும், இந்த பதவிகள் ரத்து செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்திய தூதரகத்தில் உள்ள பணியாளர்கள் எண்ணிக்கையையும் 30ஆம் தேதிக்குள் 30 தூதர்கள் மற்றும் ஊழியர்களாக குறைக்கப்படும் என்றும், இந்தியாவுக்கு சொந்தமான அல்லது இந்தியாவால் இயக்கப்படும் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் பாகிஸ்தான் வான்வெளி உடனடியாக மூடப்படுகிறது எனவும், பாகிஸ்தான் வழியாக எந்த ஒரு 3வது நாட்டிற்கும் மற்றும் அங்கிருந்து இந்தியாவுடன் செய்யப்படும் அனைத்து வர்த்தகமும் உடனடியாக நிறுத்தப்படுகின்றது எனவும் தெரிவித்திருந்தது பாகிஸ்தான். அது மட்டுமின்றி இந்திய எல்லை பகுதிகளில் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி துப்பாக்கிச் சூடு நடத்தி வருவதாக எல்லைகளில் இருந்து தகவல்கள் வெளிவருகின்றன. இதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன.